ஒன் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஒரு மேஜரான பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் see in the following items which of the given words is closest in the meaning to the words provided. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிற வார்த்தையில் சிமிலராக அதாவது க்ளோசஸ்ட் மீனிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி கிவன் வேர்ட் இஸ் இம்ப்ளை. இம்ப்ளை அப்படின்னா டு சஜஸ்ட் சம்திங், அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க, டு டைரக்ட்லி ஹிண்ட் அட் சம்திங். ஓகேவா? ஸோ தி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இம்ப்ளையோட சினானிம் என்னது? இட் இஸ் சஜஸ்ட். ஓகேவா? ஸோ தி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் ஃபாலோட் பை அ 4 words or group of words. Select the antonym of the word. ஸோ ஆண்டனிம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆண்டனிம் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட்ஸ், ரைட்? ஸோ லேபர்னால் என்ன? லேபர்னால் ஒர்க் பண்ணுறது, அதாவது ரொம்ப வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லேபர். அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? சும்மா இருக்கிறது, அதாவது ரெஸ்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி, ரெஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் சூஸ் தி ஆல்டர்னேட்டிவ் which best expresses the meaning of given idiom or phrase. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சி. ஸோ பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சி அப்படின்னா அது ஒரு மீடியம். ஸோ அப்படி மீடியம் இந்த ஒரு இடியம் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் மீன்ஸ் ஸ்டக் பிட்வீன் சம்திங் குட் அண்ட் பேட். ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், அதாவது ஒரு பெரிய கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ன டெலமா. ஓகேவா? பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சியோட இடியமோட கரெக்டான ஆன்சர் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா இன்ன டெலமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன கொஸ்டினில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஒரு இடியம் பார்த்தோம். இந்த தடவை வந்து we are going to see a phrase. So look forward to அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், அடுத்தது நம்ம மீட்டிங்காக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ டு லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னா டு ஈகர்லி அவேட் சம்திங். ஸோ அதுக்காக நான் மறுபடியும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ தி ஃபைனல் கொஸ்டின், fill in the blanks with the correct form of the verb. ஸோ இதில் வந்துட்டு கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் தி verb கேட்குறாங்க. she dash to school every day. ஸோ இந்த டேஷ் இருக்கிற இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். கரெக்டாக? இது வந்து தினமும் நடந்துக்கிட்டே இருக்கிறது. கரெக்டாக? ஸோ இட் இஸ் அன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ ஹியர் வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, வி வில் யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இங்கே வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, விச் இஸ் ஹீ, ஷீ, இட்டு, இல்லைன்னா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? எஸ்ஸு ஆர் இஎஸ் அந்த மாதிரி இருக்கிற சஃபிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கோன்னு வரும். கரெக்டாக? பட் இந்த கோங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? we are adding suffix as es. so the answer is goes. Okay, she goes to school every day. That is the correct answer. Okay, so இந்த மாதிரி இங்கிலீஷ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸில் நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வர சைனிக் ஸ்கூல் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட், கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.